இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நூல் சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். எம்பிரான் உமாபதி சிவம் அருளிய 8 நூல்களிலே ஒரு நூலாக விளங்கக்கூடியது இந்த சங்கற்ப நிராகரணம் என்னும் நூல். நிராகரணம் என்று சொன்னால் மறுத்தல் அப்படிங்கிற பொருள். சங்கற்பம் அப்படின்னா கொள்கை, ஒரு திடமான கொள்கைக்கு பெயர் சங்கல்பம். இப்போ நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது இதை செய்தே தீருவேன் என்று சபதம் எடுப்பதற்கு பேர் சங்கல்பம். நம்ம ஒவ்வொரு வழிபாட்டினுடைய தொடக்கத்திலையுமே என்ன பண்ணுவோம், சங்கல்பம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். என்னென்னா, இந்த இடத்துல அந்த பூலோகத்தையெல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு லோகமாக சொல்லி இந்த இடத்துல பூலோகத்தில் அது வழக்கமாக தெரியும், பாரத வருஷ மேருகு அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. வடமொழியில் ஜம்புத்தீவு அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்தியாவை சொல்லி அதில் இந்த ஊரில் இந்த திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் நான் கலந்து கொண்டு இந்த சங்கல்பத்தை செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விழாவில் செய்வாங்க. அதற்கு சங்கல்பம் அப்படிங்கிற அந்த சங்கல்பம் நான் பெருமானிடத்திலே வழிபாட்டு காலத்தில் அவருக்கு பணிவிடைகள் செய்து அவரிடத்தில் அடிமையாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த சங்கல்பம். எனக்கு அவர் எல்லா நன்மைகளையும் செய்து கொடுக்கணும்னு அவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் வேண்டிக் கொள்வது. ஆனால் இந்த சங்கல்பம் என்பது ஒரு கொள்கை, உறுதிப்பட்ட கொள்கையாக இருத்தலுக்கு சங்கல்பம் அப்படின்னு பேர். அதாவது ஒவ்வொரு சமயத்தவரும் தங்களுடைய கொள்கை இது என்று சங்கல்பம் செய்து இருக்கக்கூடிய கருத்தை நிராகரிக்கக்கூடியதாக நம்முடைய சைவ சித்தாந்த சமயம் விளங்குகின்றது. அதில் இந்த சங்கற்ப நிராகரம் இந்த நூலில் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், யார் யாரையெல்லாம் மறுக்கிறார் அப்படின்னா, முதல்ல மாயாவாதி அப்படிங்கிற ஒரு சமயத்தவரை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளையெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றாக மறுத்துடுவார். அது ஒரு பெரிய நூல். அடுத்து இரண்டாவதாக ஒவ்வொருத்தருடைய கொள்கையை சொல்லி அது இதனால் மறுக்கப்படுகிறது அப்படின்னு ஒவ்வொரு காரணமாக ஒவ்வொன்றா எடுத்து அவர்களுடைய கொள்கையை ஒவ்வொன்றாக நிராகரித்து இதன் காரணமாக உன்னுடைய கொள்கை சரியல்ல என்று ஒவ்வொருத்தரையும் மறுத்து கொண்டே கொண்டே இருக்கக்கூடியதாக இந்த சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் இருக்குது. ரொம்ப பெரிய நூல் இது. நம் காலத்தினுடைய அருமை கருதி ரொம்ப விரிவாக நாம் இதை சிந்திக்க நமக்கு நேரம் கூட்டல. ஏன்னா ஒவ்வொரு நிராகரணத்துக்குமே பல சான்றுகளை சொல்லி பல விளக்கங்களை கொடுத்து அதை நிராகரிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நூல். இந்த பெரிய நூலில் நம்ம முழுவதுமாக ஒருவருடைய கொள்கையை தெரிந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறாங்க, இது என்னென்னா ஒவ்வொருடைய கொள்கையில் முக்தினா என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை வைத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம பொதுவாக பார்க்கின்ற போது நாத்திகவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாத்திகவாதத்தில் நாங்களாம் விஞ்ஞானவாதம் நாத்திகவாதம் என்று சொல்பவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரத்யட்ச பிரமாணம் என்று சொல்லக்கூடிய கண்ணால் காணக்கூடிய பொருளை மட்டுமே என்ன சொல்லுவாங்க, இது உண்மை அப்படின்னு ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, கடவுள் என்பது இல்லை, தனியாக இல்லை, இந்த உலகம் ஆமாம் இருக்குது, இந்த உலகத்தில் தான் நாம் எல்லாம் இருக்கோம், இந்த உலகம் இருக்குது, நாம் இருக்கிறோம், அதை பாருங்கள் உடம்பு இருக்குது, நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்ணால் கண்டதை மட்டுமே ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் கண்ணால் கண்டது மட்டுமே ஒத்துக்கொள்வதல்ல, நமக்கு வேறு 2 பிரமாணங்கள் இருக்குது. என்னது?
பிரத்யட்ச பிரமாணம் என்று சொல்லக்கூடிய காண்டல் அளவை தவிர வேறு 2 இருக்கு. கருதல் அளவை, அடுத்தது இன்னொன்று உரை அளவை. கருதல் அளவை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா, ஒரு தூரத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம், ஒரு உயரமான இடத்துல, ஒரு மலையில், அந்த இடத்துல இருந்து ஒரு புகை வருது. அப்போ நம்ம உடனே என்ன சொல்கிறோம்? கருதலில் அங்கே ஒரு நெருப்பு இருக்குது. ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லையா? நெருப்பை நம்ம கண்ணால் பார்க்கலை, ஆனால் என்ன கண்ணால் பார்க்குறோம்? புகையை கண்ணால் பார்க்கிறோம். அப்போ புகையை கண்ணால் பார்க்கின்ற போது அங்கே நெருப்பு இருக்கின்றது என்பதை நாம் கருதி கொள்வது கருதல் அளவை. அடுத்து இன்னொன்று உரை அளவை. உரை அளவை அப்படின்னா, நம்முடைய ஞானாசிரியர்கள் நமக்கு அருளிய அந்த நூல்களை கொண்டு நாம் சில விஷயங்களில் முடிவெடுக்கிறோம். இப்போ இறந்ததற்கு பின் இந்த உயிர் எங்கே செல்கிறது அப்படின்னா, நாம் எப்படி இப்போ முடிவெடுக்க முடியும்? எப்படி நம்ப முடியும்? நாம் இறந்ததுக்கப்புறம் நம்ம உயிர் எங்கே போகுதுன்னு கண்டுபிடிச்சி திரும்ப வந்து நாம் சொல்ல முடியுமா? இல்லைங்க, இது வந்து இப்படித்தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்கிறோம்? நம்முடைய ஞானாசிரியர்கள் அருளி செய்த அந்த உரை அளவை, அந்த நூல்களை அவர்கள் இறைவனுடைய திருவாக்கினால் இருந்து திருவாக்கை கேட்டு அவர்கள் சொன்னதை நாம் என்ன செய்கின்றோம்? அதை ஒரு சான்றாக கொண்டு அதை உரை அளவை என்று நம்ம நிறுத்துகிறோம். இப்போ எப்படி அதற்கு உதாரணம்னா, நமக்கு பெருசாக மருத்துவ அறிவு கிடையாது. இன்றைக்கி இன்டர்நெட் வந்துடுச்சு, ஒவ்வொருத்தரும் நம்ம ஏதாவது போட்டு பார்க்குறோம். ஆனால் நமக்கு என்ன மருத்துவம் பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்கிறோம்? நம்ம மருத்துவர்னு ஒருத்தரை வந்து போய் பார்த்து அவர் என்ன மருந்து எழுதி கொடுத்தாலும் சரி, அவர் என்ன ஊசி போட்டாலும் சரி, நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கிறோம் இல்லையா? எதனால்? அவர் மேல் கொண்ட நம்பிக்கையின் காரணமாக. அதை போல உரை அளவில் நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் நமக்கு அருளியது நம்முடைய ஆன்ம பக்குவம் பெறுவதற்காக அவர்கள் அருளினார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அந்த உண்மையை பலரும் தெளிந்திருக்கிறாங்க. ஏன்னா காலந்தோறும் கருத்துக்கள் மாறாமல் இன்று வரைக்கும் அந்த சைவ சித்தாந்தம், நம்முடைய சித்தத்தினுடைய அந்தம் சைவ சித்தாந்தம் தொடர்ந்து நிலை பெற்று இருக்கக்கூடியதாக இருக்குது. அதை தாண்டி இன்னும் வேறு முறைகள், வேறு இன்னும் கருத்துக்கள் நம்முடைய சித்தாந்தத்தை மறுத்து வரக்கூடிய அளவிற்கு இன்னும் எதுவும் இல்லை என்பதை நாம் உணர்வோம். நம்முடைய மாணிக்கவாசக பெருமானுடைய திருவரலாற்றில் அந்த காலத்துலலாம் சமய அறிஞர்கள் ஒருவருக்கொருவர் வாது செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அருணகிரிநாதருடைய வரலாறு, அருணகிரிநாதருடைய வரலாற்றில் நம்ம பார்க்கும்போது, இப்போ நமக்கு சமீபத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அருணகிரிநாதருடைய வரலாற்றில் அவர் பிரபுடதேவ மகாராஜன் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அரசனிடத்தில் சென்று அவரோடு நெருங்கி இருக்கின்ற காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அறிஞராகிய சம்பந்தாண்டான் என்று சொல்லக்கூடிய சக்தி உபாசகனுக்கு கொஞ்சம் பொறாமை. அப்போ அவரை எப்படியாவது மட்டம் தட்டணுன்னு என்ன செய்கிறான்? சொன்ன உடனே நீங்கள் வந்து சமய அறிஞர்கள் வாதிட்டுனா அந்த வாதம்லாம் வேண்டாம், நான் அம்பிகையை உங்களுக்கு காட்சி தர சொல்கிறேன், அதே போல் அருணகிரியை உங்களுக்கு முருகனை காட்சி தர சொல்லுங்கள், அதில் யாரினுடைய வாக்குப்படி இறைவன் உங்களுக்கு காட்சி தருகிறானோ நீங்கள் அவர்களை வந்து தலைமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், தலைமை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? முதல்ல வந்து அருணகிரியை கூப்பிட்டு நீங்கள் முருகனை காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு முதல் நாள் இரவு அவன் அம்மையை உபாசனை பண்ணி, உன்னுடைய மகனை உன்னோட மடியிலிருந்து கீழே இறக்காத, கீழே இறக்கி விட்டால் தானே வருவான், அதனால் நீ அப்படியே பிடித்து வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைத்து கொள்ளுகிறார். அம்மையும் சரின்னு சொல்லி நிறுத்தி வைத்து கொண்ட உடனே எப்பொழுதும் ஒரே பாடலில் முருகப்பெருமான் காட்சி தரக்கூடியவர் அருணகிரிநாதருக்கு அன்னைக்கு அந்த பாடலை பாடிய உடனே முருகப்பெருமான் காட்சி தரலை.
உடனே அவர் என்ன நடக்குது அப்படிங்கிறத தன்னுடைய ஞானத்தினால் உணர்ந்து கொண்டார். அப்படி உணர்ந்து கொண்ட உடனே நீங்கள் முருகன் மட்டும்தானே கேட்டீங்க, நான் பாருங்கள் எல்லா தேவர்களையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு பாடல் பாடுறார் திருவண்ணாமலையில். அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபினகாலி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகுபூதம் அவையாட என்று அடுத்து அந்த பாட்டில் அப்படியே கொண்டு வர்றார். மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு வானுலோராட மதியாட வனசமாமி யாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயும் ஆடி வர வேண்டும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டார். அப்படி எல்லாரையும் கூப்பிட்ட உடனே இங்கே எல்லாருமே வந்து அந்த பிரபுடதேவராஜனுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். அப்போ என்ன பந்தயத்தில் என்ன சொன்னாங்க, மடியிலிருந்து கீழே இறக்குவா, மடியில் எடுத்துக்கொண்டே அம்மையும் வந்து அந்த ராஜாவுக்கு காட்சி கொடுத்தார்கள் அப்படின்னு அந்த வாதத்தில் வென்றவர்கள். அதே போல் கவிராட்சசர் ஒட்டக்கூத்தர், அவருக்கு பேர் கவிராட்சசர். நம்ம கவி சக்கரவர்த்தி கம்பன் அப்படின்னு சொல்லுவோம். கம்பனோடு சமகாலத்தில் வாழ்ந்தவர் கவி ராட்சசர்னு அவருக்கு பேர், ஒட்டக்கூத்தர். அவரும் அப்படி தான் என்ன பண்ணுவார், புலமை குறைவாக இருக்கவங்களாம் வாதுக்கு அழைத்து புலமையில் தோற்று போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பார். அப்படியெல்லாம் நிறைய பேர் வில்லிபுத்தூரார் அப்படி தான் செய்திருக்கார். காதில் எதிரில் புலவரை வாதத்துக்கு கூப்பிட்டு அவர் காதில் வந்து துரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை வைத்து அவன் தவறாக சொன்னால் காதை அறுத்துருவார். இதுதான் ஒரு கவிஞர் வந்து பாட்டில் எழுதுகிறார், இன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் தமிழில் தப்பாக பேசுனா தண்டனை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால் எல்லாரும் கவிஞர். கேட்டால் ஒரு புதுக்கவிதை எழுதுகிற அந்த கவிஞர் சொல்கிறார், பாடுங்கள் என்று சொன்னால் எனக்கு பாடத் தெரியாது என்று வெட்கப்படுகிறார்கள், பேசுங்கள் என்று சொன்னால் ஐயோ என்னால் முடியாது என்று ஓடுகிறார்கள், ஆனால் கவிதை எழுதுவீர்களா என்று கேட்டால் எல்லோரும் 2 கொயர் நோட்டை எடுத்து நீட்டுகின்றார்கள் அப்படின்னு அந்த கவிஞன் எழுதியிருக்கிறான். அதாவது வந்து எதையாவது தோணுனதை எழுதி வச்சுட்டு இதுதான் கவிதை என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பொருள் வர மாதிரி அந்த புதுக்கவிஞன் எழுதுகின்றான். இதையே அப்போ வந்து ஒரு புலவர் எழுதுகிறார், குட்டுதற்கோ பிள்ளை பாண்டியன் இல்லை. பிள்ளை பாண்டியன்னு ஒரு மன்னன் இருந்தானா, யாராவது தமிழ் தப்பா பாடினா ஓடி போய் அவங்களோட தலையில் குட்டுவானாம். குட்டுதற்கோ பிள்ளை பாண்டியன் இல்லை, காதில் துரட்டி வைத்து அறுக்க வில்லி இல்லை. இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வர்றாரு. இந்த மாதிரி அவங்க 2 பேரும் இல்லை, அதனால் எல்லோரும் கவியென திரியலாமே, எல்லாரும் கவிஞர்னு சொல்லிக்கலாம்பா அப்படின்னு அந்த பாடலில் சொல்லுவார். அந்த மாதிரி சமய அறிஞர்கள் தங்களுடைய சமயமே சிறந்தது என்று வாதிட்டு வெல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இங்கே இந்த சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் நமக்கு காட்டுது. இதுக்குள்ளே ரொம்ப விரிவாக போனோம்னா நிச்சயமாக நம்ம இந்த ஒரு வகுப்பில் இதை நிறைவு செய்ய முடியாது. முதல்ல விநாயகர் வணக்கத்தை காட்டுறார். திருந்திய அருந்தவம் பொருந்து பல்முனிவர் கமையா காதல் அமையாது பழிச்சும் நிகரில் செக்கற்புகர் முகத்து எழுந்த புனிற்று வெண்பிறை தனிப்பெருங்கோட்டு தழை செவி மழை மத புழை நெடும் தடக்கை வாட்டரும் மும்மை நாட்டம் நால்வாய் பாசம் அங்குசம் தேசுரு எயிறு ஒன் கனி இவை தாங்கும் புனித நாட்கரத்து அங்கதம் கடகம் பொங்க இழை ஆரம் நிறைமணி சுடிகை கரை அனல் கட்செவி கொண்ட தின் பெரும்பண்டி குறுந்தால் களிறு தன் இருகழல் கருதா வெளிரு உணர துயரம் விட்டினம் பெரிதே. விநாயகப் பெருமானை துதித்து நாங்கள் எங்களுடைய துயரங்களை எல்லாம் விநாயகப் பெருமானை வணங்கி நாங்கள் நீக்கிக் கொண்டோம் என்று சொல்லி அடுத்து வந்து சொல்லுகின்றார். பாயிரத்தில் பெருங்கடல் உதவும் கருங்கடு வாங்கி கந்தரத்து அமைந்த அந்தமில் கடவுள் பாலரை உணர்த்தும் மேலவர் போல
கேட்போர் அளவை கோட்படு பொருளால் அருளிய கலைகள் அழகில ஆளவை பல பல சமய பான்மைத்து அன்றே அஃதால் அந்நூல் தன்மை உன்னியே மாந்தர் இதுவே பொருள் என்று அதன் நிலை அறைதலின் வேற்றோர் பணுவல் ஏற்றோருக்கு இசையா மாறுபாடு கூறுவர். இங்கே சொல்கிறார், ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கொள்கையே சிறந்த கொள்கை அப்படி என்று வாதிடுகிறார்கள். அப்படி வாதிடுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் மறுத்து கொண்டே, இது பார்த்திங்கன்னா ஒரு சுழலும் கவியரங்கம், ஒரு பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல அதில் வந்து 2 தலைப்பு பேசுவாங்க, இந்த இதுவா அல்லது இதுவா என்று. பட்டிமன்றங்களில் 2 அறிவில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா அப்படி ஏதாவது ஒரு 2 வைத்து கொண்டு, இல்லை இவர் தான் ஆண்கள் தான் சிறந்தவர்கள்னு ஒரு 3 பேர், பெண்கள் தான் சிறந்தவர்கள்னு ஒரு 3 பேர், இப்படி அந்த விவாதம் போய்கொண்டிருக்கும். ஆனால் முந்தைய அந்த விவாதங்களில் அப்படி சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய கொள்கையே உயர்ந்ததுன்னு தத்தம் சமயவாதிகள் அதற்றி மலைந்தனர். மாணிக்கவாசகர் சொல்வார், நான் எங்களுடைய சமயம்தாங்க பெரிய சமயம், அதனால் நீங்கள் இதை கடைப்பிடியுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு சமய அறிஞரிடத்திலே வாது நிகழ்த்துவாங்க. மாணிக்கவாசக பெருமானுடைய வரலாற்றில் திருத்தில்லையில் புத்த சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் மாணிக்கவாசக பெருமானுக்கும் ஒரு வாது நடைபெறுகின்றது. தில்லைவாழ் அந்தணர்களை வாதத்துக்கு அழைக்கின்ற போது அவர்களெல்லாம் திகைத்து போய் நிற்கிறாங்க. ஏன்னா வந்த அந்த புத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் எல்லா மற்ற சமயங்களையெல்லாம் வெற்றி கொண்டு தான் இங்கே வராங்க. ஒவ்வொன்றா வெற்றி கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை அவர்களிடத்தில் வாத திறமையில் தோற்றுட்டா, நாம் தோற்றுட்டா சைவம் தோற்ற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் மறுத்து பெருமானிடத்தில் வேண்டி நிற்கிறார்கள். நடராஜ பெருமானிடத்தில், ஆனந்த கூத்த பிரானிடத்திலே வேண்டி நிற்கின்ற போது அவர், நீங்கள் போய் திருமடத்தில் இருக்கக்கூடிய அன்பரை அழைத்து கொண்டு வந்து வாதிலே கலந்து கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி முதல் முறை போய் கேட்குறாங்க. அப்படி போய் கேட்ட உடனேயே, இல்லை இறைவனுடைய உத்தரவு இல்லாமல் நான் இதில் வந்து இந்த வாதத்திலெல்லாம் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு மாணிக்கவாசகர் மறுத்துடுறார். திரும்ப இறைவனிடத்தில் வந்து முறையிடுகின்ற போது அவர் சொல்கிறார், மாணிக்கவாசகரே வாதத்திற்கு வாருங்கள்னு கூப்பிடுங்க, அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறார்னா, அதுவரை மாணிக்கவாசகர் என்ற பெயர் சூட்டிய இறைவனுக்கு தெரியும், சூட்டப்பட்ட மாணிக்கவாசகருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இதற்கு பேர் தான் தீட்சாநாமம் அப்படின்னு சொல்கிறது. குருநாதர் நமக்கு தீட்சை கொடுக்கின்ற போது நமக்கு தீட்சாநாமம் என்று சொல்லி ஒரு நாமத்தை சொல்லி அதை வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய தீட்சாநாமம் அப்படின்னு நமக்கெல்லாம் நம்முடைய சன்னிதான மரபுகளில் அவங்க வந்து பட்டம் ஏற்கின்ற போது அவங்களுக்கு தனியாக ஒரு அந்த முன்னால் இருந்த குருமரபில் இருந்து ஒரு திருப்பெயரை எடுத்து அதை முடிசூட்டும் போது அந்த திருப்பெயரை தான் கொடுப்பாங்க. அன்னையிலிருந்து அவங்க அந்த பழைய பெயரை பயன்படுத்த மாட்டாங்க. அன்னைக்கு என்ன அந்த நாமகரணம் சுட்டுகின்றார்களோ அதைத்தான் அவர்களுடைய முக்தி காலம் வரைக்கும், திருவடி பேர் வரைக்கும் அவங்க அதை பயன்படுத்துகின்ற மரபும். அப்படி அந்த தீட்சா நாமமாக மாணிக்கவாசகர் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போ வந்து மாணிக்கவாசகர்னு தில்லைவாழ் அந்தணர்கள் கூப்பிட்ட உடனேயே இவருக்கு என்ன தெரியுது, நாம் போய் மாணிக்கவாசகர், நான் தான் மாணிக்கவாசகர்னு சொல்லலை தில்லைவாழ் அந்தணர்கள் இடத்துல. அப்போ சொன்னது யார்? இறைவன். அதனால் இறைவன் இந்த வாதத்திலே கலந்து கொள்ள சொல்லுகின்றார் என்று சொல்லி அந்த வாதத்திற்கு வருகிறார். வந்தவர் எப்படி கலந்து கொள்கிறார் அப்படின்னா, இடையில ஒரு திரையிட்டு பௌத்தர்களை அந்த பக்கம் அமர வச்சு இந்த பக்கம் திரையிட்டு மாணிக்கவாசகர் வாது நடத்துகிறார். ஏன்னா மாணிக்கவாசகர் நமக்கு அச்சப்பத்து அப்படின்னு ஒரு பதிகம் அருளி இருக்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறார்? புற்றில்வாள் அறவும் மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் கற்றைவார் சடையம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டென நினைந்தம்பெம்மாற்கு கற்றிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறே, நீரில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறேன்னு அதில் ஒரு பெரிய பட்டியலே விடுறார்.
யார் யாரையெல்லாம் பார்த்து நான் அச்சப்படுகிறேன், நெற்றியில திருநீர் இல்லாதவர்களை பார்த்தாலே நான் அச்சப்படுகிறேன் அப்படின்னு நம்ம மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார். இன்றைக்கெல்லாம் நம்ம வெளியில் போனால் இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம வெளியில் போக முடியுமா? அப்போ என்ன செய்கிறது? சிவ நம்ம ஒவ்வொன்றா கடைப்பிடித்து தான் ஆகணும். நாம் திருநீர் பூசி இருக்கிறோமா, அதனால தான் நம்ம கூட யார் இருக்காங்களோ அவர்கள் அடியார்களோடு தொடர்பில் இருந்து அவர்களோடையே போயிட்டு வந்ததற்குரிய காரணம் என்னன்னா, அப்படி திருநீர் பூசிய அடியார்களை அன்பர்களை உடன் எடுத்துக்கணும். அதனால தான் திருக்கூட்ட சிறப்பு அப்படின்னு நமக்கு அன்பர்கள் எல்லாருமே எல்லா அருளாளர்களுமே உன்னுடைய அடியவர் கூட்டத்திலே என்னை வைத்துக்கொள் அப்படின்னு ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, வெளியில் போனால் புறச்சிந்தனையால் நாம் ஆட்பட்டு விடுவோம். நம்முடைய நாவுக்கரசு பெருமான், திருநாவுக்கரசர் பெருமான் பல ஆண்டு காலம் நம்பர் அருளாமையினால் பெருமான் அவருக்கு உணர்த்தாததுனால பல சமய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு அதில் சமண சமயமே சிறந்தது என்று கருதி அங்கே போயிட்டார். அங்கே போனதுக்கு அப்புறம்தான் என்ன தெரியுது, அங்கே நல்ல பெரிய ஆளாயிட்டார். தர்மசேனர் என்ற பட்டத்தோட இன்றைக்கி இருக்கக்கூடிய முனைவர் பட்டம் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு உச்சபட்ச பட்டமாக முனைவர் பட்டத்தை சொல்வதைப் போல் அந்த சமயத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார். ஆனால் அதற்கப்புறம்தான் சைவ நன்னெறியினுடைய சிறப்பை உணர்த்த வருகிறார். பெருமான் அவருக்கு என்ன சொல்லுகிறார், சூளை கொடுத்து ஆட்கொள்வோம்னு சூளையை கொடுக்கிறார். அப்படி கொடுத்து ஆட்கொள்ள வந்தால் அவர் ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாதத்திலே வெற்றி பெற்று சைவ சமயத்தை நிலைநாட்டுறார். அந்த வாதம்னா சாதாரண வாதம் இல்லை. திருஞான சம்பந்தரும் 3 வாதம் நிகழ்த்தியிருக்கிறார். சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம்னு 3 வாதம் நிகழ்த்தியிருக்கிறார். திருநாவுக்கரசு பெருமானும் வாது நிகழ்த்தினாலும் அவர்களுடைய சூதை வென்றது எல்லாமே அது ஒரு வாதத்திற்கு உரியது தான் அப்படின்னு நம்ம அந்த காட்சியை பார்க்குறோம். கல்லை கட்டி கடலில் இட்டார்கள், யானையை விட்டு இடறச் செய்தார்கள், சுண்ணாம்பு காலவாயில் வைத்தார்கள். இப்படி அவர்களும் என்னென்னவோ செய்து பார்த்தார்கள். அரசனுடைய தண்டனை மூலமாக அதையெல்லாம் வெற்றி கொண்டு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் சைவத்தை நிலைநாட்டுகின்றார். அதனால் புறச்சமயங்கள் சிறப்பு இல ஆகி அருளில் மாந்தரை வெருளுற மயக்கி அழகை தேரின் நிலையில் தீரும் ஈங்கு இவை நிற்க நீங்கா சமயம் மூவிரு தகுதி மேவிய தாமும் ஒன்றோடு ஒன்று சென்று உறும் நிலையில் ஆறு மாறா வீர உடைத்து இவற்றுள் எவ்வமில்லா சைவநல் சமயத்து அழகில் ஆகமம் நிலவுதல் உல. அதான் நிறைய ஆகமம் இருக்குது. புறச்சமயங்கள் எல்லாம் எப்படின்னா அழகை தேர் என்று சொல்லக்கூடிய காணல் நீர் போல. இந்த பௌத்த சமயவாதத்தில் உங்களுக்கு உரிய சிறப்பு பொருள் என்ன, புனித அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களால எதையுமே காட்ட முடியல. மாணிக்கவாசக பெருமான் எங்களுடைய புனித சின்னம் இதோ இந்த திருநீர், இதை எப்படி புனிதம்னு சொல்கிறீங்க? இது எந்த வடிவமும் மாற்றமே வராது. நீங்கள் எதை எரித்தாலும் அது ஒரு மாற்றம் பெறும் இல்லையா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை எரித்தீங்கன்னா அது மாற்றம் பெறும். ஆனால் திருநீர் என்று சொல்லக்கூடிய இந்த சாம்பலை எரித்தால் மாறாது. திரும்பவும் என்ன கிடைக்கும்? அதே சாம்பல் தான் கிடைக்கும். அதனால் இது இறுதி பொருள், உறுதி பொருள், இதுதான் எங்களுடைய புனித பொருள், நீ காட்ட முடியாது. அப்படி அந்த வாதத்திலே ஒவ்வொரு வகையாகவும் அவர்கள் சொல்லுகின்ற இந்த முக்தி முறை, முக்தினா என்னென்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய நாம் நாள்தோறும் அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாம் முக்தின்னு லோகாயுதத்தில் இருக்கிறவங்க சொல்லுவான். அடுத்து இந்த ஏகான்மவாதிகள் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன சான்று சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நிறைய பாத்திரங்களில் நீர் நிரப்பி வச்சு மேலே இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தா அந்த பிம்பங்கள் எல்லாமே இதில் தெரியும். அதை போல் இறைவனுடைய ஆன்மாக்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆன்மாக்களும். நானே இறைவன், ஏகான்மவாதி, நானே இறைவன்.
அப்போ நீயே இறைவன் எப்படி சொல்கிற? உன்னால் படைக்க முடியுமா? உன்னால் ஐந்தொழில் செய்பவன் தான் இறைவன் இல்லையா? இறைவன் எத்தனை தொழில் செய்கின்றான்? ஐந்தொழில் செய்கின்றான். நம்ம ரொம்ப படிச்சுக்கிட்டே போனோம்னா இது கிட்டத்தட்ட ரொம்ப விரிவாக இருக்குது. எத்தனை அடிகள் இருக்குது இங்கே, ஒவ்வொருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நூற்றி ஒவ்வொருத்தரும் அந்த ஏகான்மவாதிகள் அப்படி சொல்லுவாங்க, இறைவன் வேறு இந்த ஆன்மா வேறு அல்ல. அதுதான் ஏக ஆன்மவாதம், ஏகான்மவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையில் இருப்பாங்க. மாயாவாதி, இந்த மாயால் சொல்லப்பட்ட இந்த உலகம் இதுதான் நிரந்தரமானது, வேறு எதுவும் நிரந்தரமான பொருள் அல்ல என்று அவர்கள், இந்த மாயாவாதிகள் அவங்க சொல்கிறாங்க. ஐம்பூதங்கள் என்று சொல்லக்கூடிய இதுதான் நிலையானது, வேறொன்று நிலைப்பொருள் அப்படிங்கிறது ஒன்று, இறைவன் என்ற ஒன்று இல்லை அப்படின்னு பல்வேறு சமயங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறது. அதையெல்லாம் எப்படி மறுக்கிறார்? இந்த ஏகான்மவாதத்தை எவ்வாறு மறுக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த ஏகான்மவாதம் நமக்கு இந்த அத்வைதம் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கா, அது வந்து சைவ சித்தாந்தத்தில் அத்துவிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அத்துவிதம் என்பதற்கு ஒவ்வொருத்தரும் இந்த ஆ என்ற எழுத்தை வெவ்வேறு வகையாக பொருள் கொள்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்த ஏகான்மவாதிகள் எப்படி பொருள் கொள்கிறார்கள் அப்படின்னா, அதை இன்மை பொருளில் எதிர்ப்பதத்தில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீதி அநீதி அப்படி சொல்கிறோம் இல்லையா, முன்னால் ஆ போட்டால் அது வந்து எதிர்மறை பொருளை தரும். அப்போ துவைதம் அப்படின்னா ரெண்டு, ஆ என்ற சொல்லுக்கு எதிர்மறை பொருளை இன்மை பொருளை கொண்டு வந்து கூட்டினீங்கன்னா அத்வைதம் இரண்டல்ல ஒன்று அப்படின்னு அந்த கொள்கையை கொண்டு வந்து நீட்டாங்க. இறைவனும் நானும் ஒன்று அப்படின்னு. அப்போ இறைவன் ஐந்தொழில் ஆற்றுகின்றான், நாம் ஐந்தொழில் ஆற்ற முடியுமா? முடியாது. நமக்கு சைவ அதன்படி இறைவன் படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், நடுவில் ஒன்று விட்டுட்டுமே, அழித்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தொழிலையும் இறைவன் சங்கற்ப மாத்திரை நினைத்த உடனேயே நிகழ்த்தக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா அவ்வாறு செயல்படக்கூடியதாக இருக்கின்றதா என்று சொன்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லை, சர்வ நிச்சயமாக இல்லை என்று தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த ஆன்மா 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள், அது நமக்கு வந்து இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நூல் உண்மை நூலில் நமக்கு அதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. என்னென்ன தத்துவங்கள், அந்த தத்துவங்களுக்குரிய வடிவங்கள் என்ன, அது எங்கிருந்து தோன்றுகிறது, அது எப்படி நம்மை இந்த உடலை இயக்குகின்றது என்பதையெல்லாம் நம்ம அந்த நூலில் போன முறை ஐயா நடத்தினாங்க. அந்த நூலில் நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த ஆன்மாவிற்கு இந்த மானிட கட்டையில் இந்த 36 தத்துவங்களினுடைய கூட்டில் தான் இது வந்து இயங்கும். ஆனால் இறைவன் தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவன். அப்போ அவனும் நாமும் ஒன்று என்று சொல்லக்கூடிய இந்த ஏகான்மவாதம் மறுக்கப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது. அதே போல் இந்த உலகாயத்தில் சொல்கிற மாதிரி இந்த உடல் இதுதான் வந்து நிலைப்பொருள் அப்படின்னா, நம்ம கண் முன்னாலேயே நம்முடைய தாத்தா இறந்து போனதை பார்த்துருவோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் வயதான காலத்தில் நம்முடைய அப்பா இறந்து போனதை பார்ப்போம். சிலருக்கெல்லாம் கொடுமை, மகன் இறந்து போனதை கூட பார்க்கக்கூடிய ஒரு அப்பா பார்க்கக்கூடிய அந்த கடினமான காலங்கள் எல்லாம் கூட இருந்து. அப்போ இந்த உடல் தான், இதுதான்
நிரந்தரமானது, இதுவே வந்து முக்தி பொருள்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால் இது அழிந்து போவதை, உடல் கூடு அணிந்து போவதை நாமே நம்முடைய கண்ணால் பார்க்கிறோம். வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, இந்த உலகத்துக்கு என்ன பெருமை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும். எனக்கு என்ன பெருமை தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பெருமை பேசிக்கொள்கிறார்களே, அதே போல் இந்த உலகத்திற்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டால், நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு, நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பது தான் இந்த உலகத்திற்கு பெரிய பெருமை. ஒரு பெரிய துறவி வந்தாராம், வந்து ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில், ஐயா எங்கள் வீட்டில் வந்து விருந்து சாப்பிடணும்னு சொன்னவொடனே சாப்பிட்டு அவர் அப்படியே அவரை அந்த துறவியை கூட்டிகிட்டு வந்துட்டு, இதெல்லாம் இந்த சுற்றி இந்த வேலி போட்டிருக்கு இல்லைங்களா, 40 ஏக்கர், இதெல்லாம் என்னுடையது அப்படின்னாரா. என்னோட சொத்து இல்லையேப்பா, இதை நான் போன முறை வரும்போது வேற ஒருத்தர் என்னோட சொத்துன்னு சொன்னார். இல்லை இது பரம்பரையாக எங்ககிட்ட தான் இருக்குது, ஒரு வேளை எங்கள் அப்பா சொல்லியிருப்பார். அடுத்து திரும்ப, இல்லையேப்பா அதுக்கு முன்னால் வரும்போது வேற ஒருத்தர் என்னோட சொத்துன்னு சொன்னாரே, அது என்னோட தாத்தாவாக இருக்கும் சுவாமி அப்படின்னாரு. இப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இல்லை சாமி இங்கே தான் போய்த்து வச்சுருக்கோம். அப்போ தன்னுடைய பெருமை இந்த உலகத்தில் எது எதெல்லாம் நிலைத்திருக்குன்னு சொல்கிறாங்களோ, இந்த நிலையானதுன்னு சொல்லக்கூடிய இந்த உடல் நிலையற்றது. அதனால் அவர்களுடைய வாதமும் என்ன செய்யப்படுகின்றது, மறுக்கப்படுகின்றது. அடுத்து இன்னும் உள்ள வரும்போது என்ன செய்வாங்க, இறை வழிபாட்டில் சில கொள்கைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அதாவது வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஆகமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு பிரிவு. இப்படி ஒவ்வொரு பிரிவாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பிரிவுகளை வந்து நம்முடைய சுவாமி மறுத்துட்டே வர்றார். அடுத்து வந்து சிவசமவாதி, ஏகான்மவாதி வேற, சிவசமவாதி வேற. ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் இது ரொம்ப நுட்பமாக பல முறை சிந்தித்து இந்த வகுப்பை நிறைவாக கொண்டு போகணும். ஆனால் என்ன செய்யணும், நம்ம அடுத்த முறை சிந்திக்கும் போது மற்ற பாடங்களெல்லாம் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு இதை வந்து ரொம்ப விரிவாக சிந்திக்கணும். சிவசமவாதம் அப்படின்னு ஒரு மதம் இருக்குது. அதுதான் அந்த புற சமயத்து நடிகர்கள்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஒரு படம், சிவனும் நானும் வேறு இல்லை வில்லன்னு சொல்லிகிட்டே இருப்பான், நல்லவன் சொல்ல மாட்டான். அப்படி தான் அந்த காட்சிகளை அமைப்பாங்க. இப்போ சிவனும் நானும் வேறில்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அந்த சிவசமவாதிகள் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு பேர். அவர்களுக்கும் இதே கொள்கை தான். என்ன அப்படின்னா, அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகியல்ல ஏகான்மவாதிகள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சிவசமவாதிகள் அப்படி எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பக்குவப்பட்ட ஆன்மா இறைவனிடத்தில் முக்தியில் இருக்கும்போது இரண்டும் சமமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முதல்ல சொல்லக்கூடிய ஏகான்மவாதிகள் சாதாரணமாக எந்த ஒரு வழிபாட்டிலையுமே இல்லாமல் இயல்பாகவே யார் யார் இருக்காங்களோ அவர்களும் இறைவனும் சமம்னு சொல்லக்கூடியவர்கள் ஏகான்மவாதி. இது வேறு அது வேறு அல்ல அப்படின்னு சொல்கிறது. இந்த சிவசமவாதிகள் என்னென்னா, முக்தி காலத்தில் இந்த உயிர்களும் இறைவனும் பக்குவப்பட்ட உயிர்கள், அவங்க அதுக்கு முன்னால் ஒரு சொல்ல சேர்க்கிறாங்க, பக்குவப்பட்ட உயிர்களும் இறைவனும் சமம். அப்போ இறைவனுடைய திருவடியில் சேரக்கூடிய அந்த உயிர்கள் சம்பந்தமுடையதாக சிவசமம் உடையதாக இருக்கும் அப்படின்னு அவர்களுடைய கொள்கை. அந்த கொள்கையை நம்முடைய சைவ சித்தாந்தம் மறுக்கிறது. எப்படி மறுக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த உயிருக்கு 3 நிலை இருக்குது இல்லையா? கேவலம், சகலம், சுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நிலை இருக்குது. இந்த 3 நிலையிலேயுமே ஆன்மா அடிமையாகத்தான் இருக்கும். ஆன்மாவுக்கு சர்வ சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய முழு சுதந்திர உரிமை எப்போவுமே கிடையாது. நாம் நினச்சிக்கிறோம் இப்போ நமக்கு இருக்குது அப்படின்னு. எங்கே ஒருத்தர் சொல்லுங்கள் நான் சுதந்திரமானவன் அப்படின்னு ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க.
ஏங்க நானே ஓனருங்க, நான் யார் பேச்சையும் கேட்க வேண்டியது இல்லைன்னு ஒருத்தன் டாக்ஸி ஓட்டிட்டு சொல்லுவான், தம்பி லெஃப்டில் போப்பா போச்சா, பின்னால் கஸ்டமர் எந்த பக்கம் போக சொல்கிறாரோ அந்த பக்கம்தான் நீ போகணும், நான் யார் பேச்சையும் கேட்க வேண்டியது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் அப்படி சொல்ல முடியாது, யார் பேச்சையும் கேட்க முடியாது. எங்கள் மேலதிகாரி வந்து நில்லுன்னா நிற்கணும், உட்காருன்னா உட்காரணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருவருக்கு கட்டுப்பட்டவராகத்தான் இந்த ஆன்மா இருந்து கொண்டே இருக்கும். அனாதி கேவலத்தில் இருளில் கிடக்கும்போது ஆணவத்தின் உட்பட்டு எந்த ஒரு கருவிகரணங்களும் இல்லாமல் அப்படியே அடங்கி கிடந்த காலத்தும் சரி, அடுத்து இந்த கருவிகரணங்களோடு வரக்கூடிய சகல நிலை என்று சொல்லக்கூடிய இந்த நிலையிலும் நாம் என்ன பண்ணுவோம், யாராவது ஒருவருக்கு அடிபணிந்து தான் இருக்கின்றோம். அப்படி அடிபணிந்து இருக்கின்ற காலத்தில் தான் நமக்கு மெல்ல மெல்ல வேறொருவருக்கு அடிமைத்தனத்தோடு இருப்பதை விட சிவபெருமானுக்கு அடிமையாக இருப்பதே சாலச் சிறந்தது என்று நினைத்து நமக்கு ஒரு குருநாதர் வழிகாட்ட அவர் வழியிலே சிவத்தை சென்று பற்றுவதற்கான முயற்சியில் இந்த கருவிகரணங்கள் பெற்ற மானிட பிறவிக்கு வந்ததற்கு பின்னால் நம்ம முயற்சி பண்ணுறோம். அப்படி இந்த நிலையிலும் நாம் என்ன செய்கிறோம், குருநாதர் இட்ட பணிகளை செய்யும்போது குருநாதருக்கு அடிமைத்தனத்தோடு இருந்து சிவத்தை பற்றுகின்றோம். அடுத்து மூன்றாவது நிலையாக இருக்கக்கூடிய முக்தி நிலையிலும் என்ன செய்யும் இந்த ஆன்மா என்று சொன்னால், நம்முடைய சைவ சித்தாந்தம் முக்தி நிலையிலும் முக்தி இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் இறைவனோடு இருக்கும் இந்த ஆன்மா என்பதுதான் நம்ம சைவ சித்தாந்த கொள்கை. சாமிக்கு இணையா போக முடியாது, சிவமாம் தன்மை பெறுதல் அப்படின்னு சிவத்தை போலவே ஒரு தன்மை பெறுதல். நமக்கு முக்தியில் 4 வகை இருக்குது, சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுச்சியம். அந்த சாயுச்சிய முக்தியிலையும் இறைவனோட வாரியாசாமி அழகாக சொல்லுவார், இறைவனுடைய திருவடிக்கு போகிறதுன்னா சாமி சிலையில் காலில் போய் கரப்பாம்பூச்சி ஒட்டுற மாதிரி போய் ஒட்டிக்கிறது இல்லை. அதுக்கு சாயுச்சி முக்தியில் இறை திருமேனியில் இரண்டர கலத்தல், தான் என்கின்ற உணர்வு எங்கும் தோன்றாதபடி நிற்கிற நிலைக்கு தான் சாயுச்சிய முக்தின்னு பேர். மாணிக்க வாசக பெருமான் அந்த சோதியில் போய் கலந்தார் இல்லையா, தில்லை நடராஜரோடு கலந்தார். அதுக்கப்புறம் அவருடைய திருமேனி எங்கேயும் யாரும் பார்க்கல. அவர் இப்படி இருப்பாருன்னு நாம் ஒரு வடிவமைத்து அவருடைய திருமேனிகள் அங்கங்கு செய்து வைத்து வழிபாடு செய்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அவர் பெருமானிடத்திலே தான் இருந்து நமக்கு குருவாக இருந்து நாம் செய்கின்ற வழிபாட்டையெல்லாம் குருமூர்த்தங்களில் வழிபாட்டை ஏற்றுக்கொள்வது யாருன்னா சிவம்தான். ஏன்னா குருமூர்த்திகள் என்ன பண்ணுறாங்க, இறைவனுடைய திருவடி அடைந்ததனால அங்கு அவர்கள் சார்பாக அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்வது சிவம்தான். அதனால தான் திருமந்திரத்தில் குருவே சிவம் என கூறினன் நந்தி என்று நமக்கு காட்டுகின்றார். அதனால் அத்தனை ஒரு பெரும் சமயம் நம்முடைய சித்தாந்த சமயம். அதில் வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தில் வேறுபாடு பண்ணுறவங்க, வேதம் ஆகமம் இரண்டையும் ஏற்றுக்கொண்டு இறைவன் வேறு நாம் வேறு என்பதில் உடன்படாதவர்கள், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையில் கொஞ்சம் வேறுபட்டு நின்று நம்மை விட்டு அந்நியமாக போயிடுவாங்க. அப்படி நிறைய பேரை நம்ம காட்டலாம். இப்போ ரொம்ப அருகாமையிலன்னா வள்ளலார், அவர் ஆரம்ப காலத்தில் இந்த நம்முடைய வழிபாட்டு முறைகளில் கொஞ்சம் அப்படியே இணக்கமாக கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டா கொஞ்சம் அப்படியே விலகி போயிட்டார். அதனால் பல சைவ சித்தாந்த சபைகளிலும் அவருடைய பெயரையும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய பாடல்களையும் பயன்படுத்துவது பெரும்பாலான நண்பர்கள் தவிர்த்துட்டு வந்துடும். அப்போ ஆரம்பத்தில் என்ன சொல்கிறார், சிவாய நம என்றிடு நீரேன்லாம் பாடல்களை எழுதுகிறார். முருகப்பெருமானை பற்றி பாமாலைகள்லாம் பாடுகிறார், வடிவுடை அம்மனை பற்றி பாடுறார். இப்படி நிறைய அவருடைய இலக்கியங்கள் முதற்காலத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதில் நிறைய செய்திகளை நம்முடைய சைவ சமயத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்குறோம். கடைசியாக பிற்காலத்தில் என்ன செய்கிறார்,
ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோல் அப்படின்னு அந்த உரைநடை பகுதிகளெல்லாம் வரும்போது கொஞ்சம் அவருடைய கொள்கைகள் அப்படியே மாறுபாடு ஆகிறது. ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கைப்படி அது பசு புண்ணியம். நமக்கு புண்ணியத்தில் 2 வகை இருக்குது, பசு புண்ணியம், பதி புண்ணியம். அப்போது அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த ஜீவகாருண்யம் என்று அனைத்து ஜீவன்களையும் இறைவனை காண்கிறேன் என்கின்ற கொள்கையில் என்ன சொல்லும்னா அது பசு புண்ணியமாகத்தான் நமக்கு பயன் தரும், பதி புண்ணியமாக பயன் தராது. எப்போ பசு புண்ணியம் பதி புண்ணியமாகும் அப்படின்னு சொன்னால் உயிர் பொருளாக இருந்தாலும் உயிராக இருந்தாலும் அடியார்க்கு செய்கின்ற அந்த தொண்டு தான் உங்களுக்கு புண்ணியம்தான் பதி புண்ணியமாக மாறுமே ஒழிய ஏனையோர்க்கு செய்வது பதி புண்ணியமாக மாறாது. அது பசு புண்ணியம்தான். பசு புண்ணியம் என்று சொன்னாலே அது உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். சொர்க்கத்தில் கொஞ்ச நாள் இருக்கலாம், அந்த புண்ணியம் தீருகின்ற வரைக்கும் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கலாம், திரும்ப கீழே வந்து தான் ஆகணும். ஆனால் பதி புண்ணியம் என்பது சிவலோகத்தே பெருமானிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பது. அது பெருமானுடைய உத்தரவு இல்லாமல் வேறு யாரும் நம்மை கீழே இறக்க முடியாது. ஏன்னா நமக்கு 4 பெருமக்களுமே அங்கங்கு இருந்து வந்திருக்கிறார்கள் இல்லையா. திருஞான சம்பந்த பெருமான் சாலோக முக்தியில் இருந்து சாரூபத்திலிருந்து வந்தவர். நாவுக்கரசு பெருமான் சாலோகத்திலிருந்து நமக்காக வந்தவர். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் சாமீபத்திலிருந்து நமக்காக வந்தவர் அப்படின்னு காட்டுறோம். மாணிக்க வாசகரும் அங்கே அருகிலே இருந்தவர் தான். பெருமான் திரும்ப அடுத்த இதில் சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய நிறைவான அந்த 4ஆம் நிலைக்கு அவரை அருளி செய்து கொண்டார் என்பதையும் நாம் இங்கே பார்க்குறோம். ஞானசம்பந்த பெருமான் எப்படி இறைவனுடையடியுமாக முருகப்பெருமானுடைய உலகத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு உண்டு. அதே போல் திருநாவுக்கரசு பெருமானும் கைலாய மலையில் ராவணன் அப்படியே அந்த கைலாய மலையை எடுக்கிறான். நான் செல்லுகின்ற வழியில் தடையாக இருக்கு அப்படின்னு கைலாய மலையை எடுக்கிறான். நீங்கள் நல்லா நுட்பமாக கவனிச்சிங்கன்னா பல பெரிய பெரிய இந்த உயரமான நுண்ணோக்கிகள்லாம் பார்க்கும்போது கைலாய மலையில் வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் முதலாக எது போனாலும் கைலை மலைக்கு நேராக போக முடியாது. கைலாயத்தை சுற்றி தான் போகும். அது வரைக்கும் நேராக போகும். போன உடனே இப்படி பிரிஞ்சு இருபக்கம் இடமாக தான் போய் திரும்ப கைலாய மலையை தாண்டினோடனே சேர்ந்து அப்புறமேட்டு அங்கே போயிடும். அப்படி தான் அந்த வான்வழியினுடைய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கெல்லாம் என்ன அப்படி பெரிய புராணத்தில் கைலாய மலையை யாரும் தாண்ட முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாதுன்னு இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். மேகங்களே கூட இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மலைக்கு வேணாலும் போகலாம். எவ்வளோ உயரமான மலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, திருப்பதி இன்னும் என்னென்ன மலைகள் இருக்கோ அத்தனை மலைகளையும் போய் பார்த்தீங்கன்னா மேகம் அங்கே மேலே தவழ்ந்து போகிறத பார்க்கலாம், அந்த மலைக்கு மேலே போகிறத பார்க்கலாம். ஆனால் கைலாயத்தின் உச்சியில் அப்படி மேகங்களெல்லாம் போகவே போகாது. அந்த காட்சியில் பார்க்கும்போது மேகங்களெல்லாம் ஒரு அந்த மலை சிகரத்தை சுற்றி செல்வதைத்தான் நாம் பார்க்க முடியும். அப்படி அந்த கைலாய மலையை நாம் கடந்து போக முடியாது அப்படின்னு அப்படியே நான் தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு போகிறேன், என் வழியில் நான் நேராக தான் போவேன் அப்படின்னு சொல்லி ராவணன் என்ன செய்கிறான், அப்படியே தன்னுடைய கரம் 20 கரங்களால் எடுக்கிறான். 20 கரங்களால் எடுத்த உடனே பெருமான் என்ன செய்கின்றார், தன்னுடைய இடதுகால் பெருவிரலால் ஊன்றி அவனை கீழே அப்படியே அழுத்தி வைக்கிறார். அவன் என்னடா அது இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு புலம்புகின்ற போது வாகீச முனிவராக திருக்கைலாயத்தில் இருந்த பெருமான் என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டு இப்படி இருக்கியே, சரி நீ சாமகானம் பாடு, இறைவன் மகிழ்ந்து உனக்கு அருள் செய்வான்னு ஒரு யோசனை அவனுக்கு சொல்லிட்டு இவர் போகிறார். உடனே சாமி என்ன பண்ணார், உனக்கு யார் இந்த யோசனையை சொல்ல அவனுக்கு அப்படின்னு சொல்லி நீ திரும்ப பூமியிலே சென்று பிறப்பாயாகன்னு சொல்லி அவர் தான் நாவுக்கரசராக
வந்து பிறந்தார் என்பது நமக்கு நூல்கள் மூலமாக நம்முடைய ஞானாசிரியர்கள் அருளி செய்திருக்கிறார். அப்படி அந்த சாமகானம் பாடினா பெருமானுக்கு மிகுந்த விருப்பம். அவர்கள் செய்த அந்த பழைய வினையை எல்லாம் பெருமான் நீக்கிடுவார். அப்போ தான் அவன் என்ன செய்கிறான், அப்போ போய் எங்கே போய் வீணையெல்லாம் தயார் பண்ணுறது, மலைக்கு அடியில் மாட்டிக்கிட்டு, அப்போது தன்னுடைய 10 தலைகளிலே ஒரு தலையை பீத்து, தன்னுடைய 20 கைகளில் ஒரு கையை பீத்து, அதில் இருக்கக்கூடிய நரம்புகளெல்லாம் எடுத்து ஒரு வீணையாக்கி அந்த வீணையின் மூலமாக இசை மீட்டி பெருமானை என்ன செய்கிறான், வழிபாடு செய்கிறான், சாமகானம் பாடி. அப்போ விரலை சற்று தளர்த்தி பெருமானை மேலே கூப்பிட்டு அவனுக்கு 1000 கோடி வாழ்நாளும் சந்திரகாசம் அப்படின்னு சொல்லி ஒரு வாளும் கொடுக்கிறார். அந்த வாள் யாராலும் வெற்றி கொள்ள முடியாத வாள். அந்த வாளை நிராயுதபாணி மேலே பயன்படுத்தினா அந்த வாள் சக்தி இழந்து. அடுத்து கேட்பாங்கல்ல, அப்படி சந்திரகாசம் வாள் வச்சிருந்த ராவணனை எப்படி ராமன் வெற்றி பெற்றான்? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? சாமி என்ன சொல்லி கொடுத்தார்? இந்த வாள் உன் கையில் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு கொடுத்தவர். எப்போவுமே பலம் ஒருத்தருக்கு கொடுக்கப்படுவது மற்றவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான், அழிப்பதற்காக அல்ல. என்ன செய்கிறான், அந்த சந்திரகாசம் என்கின்ற வாளை கொடுக்கின்ற போது சிவபெருமான் இதை நிராயுதபாணி மேல் நீ பயன்படுத்தினால் அந்த முறை பயன்படுத்தினதோடு சரி, அந்த வாளினுடைய பலம் போயிடும் அப்படின்னு சொன்னார். இவன் என்ன செய்கிறான், ஜடாயுவோட சீதையை கடத்தி கொண்டு வரும்போது ஜடாயு வந்து தடுக்கின்ற போது ராவணனால் ஜடாயுவை எந்த வகையிலும் வெற்றி கொள்ள முடியல. அவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் ஜடாயுவை வெற்றி கொள்ள முடியல. கடைசியாக அவன் என்ன சொல்கிறான், உன்னுடைய உயிர் எங்கே இருக்கின்றது அப்படின்னு ஜடாயுவினிடத்தில் கேட்டு அது என்னுடைய ரெக்கையில் இருக்குன்னு சொல்லும்போது அவன் வேறு எந்த ஆயுதத்தை பயன்படுத்தியும் அந்த ரெக்கையை அவனால் முறிக்க முடியல. கடைசியாக என்ன செய்கிறான், அந்த ஆவேசத்தில் எப்படியாவது ஜடாயுவை வெற்றி கொள்ளணுங்கிற ஆவேசத்தில் நிராயுதபாணியாக இருக்கின்ற ஜடாயு மேலே இந்த சந்திரகாசம்ங்கிற வாளை எடுத்து 2 ரெக்கைகளையும் வெட்டி ஜடாயுவை கீழே வீழ்த்திடுறான். அதோடு அந்த சந்திரகாசம்ங்கிற வாளினுடைய பலம் போயிடுச்சு. அதனால தான் என்ன செய்ய முடியுது, ராமனால் ராவணனை வெற்றி கொள்ள முடிகிறது. காரண காரியத்தோடு இந்த ராமாயணம் மகாபாரதம் இரண்டுமே சிவபெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய நூல். அதனால தான் நம்முடைய திருமடத்தில் நாம் பாடத்திட்டத்தில் ராமாயணமும் மகாபாரதமும் வைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் மகாபாரதத்தில் வரக்கூடிய மாந்தர்களாகட்டும், ராமாயணத்தில் வரக்கூடிய கதை மாந்தர்களாகட்டும், அவர்கள் எல்லோருமே சிவபூசை செய்தவர்கள். வாலி மிகச்சிறந்த சிவபக்தன். முதல்ல ராவணனை பிடித்து அடித்து துவைச்சதே வாலி தான். என்ன செய்யலாம், வாலி ஒரு நாள் நீர்நிலையில் நின்று அந்த வழிபாட்டை செய்கின்ற போது ராவணன் என்ன செய்கின்றான், ஒரு கூட்டத்தோடு வந்து ஆற்றில் இறங்கி, அவனுக்கு தான் 20 கை இருக்குல்ல, அந்த 20 கையால் ஆற்றில் வரக்கூடிய நீரை தடுப்பது. இப்போ வாலி ஆற்றில் நின்று தண்ணீரை அள்ளும்போது தண்ணி இருக்கும். அடுத்து என்ன, தண்ணி வேகமாக ஓடிட்டே இருக்கும்போது இவன் நடுவில் அங்கே தடுத்துட்டானா என்ன பண்ணும், இருக்கிற தண்ணியெல்லாம் ஓடி போய் திரும்ப தண்ணீரை கீழே விடும்போது பார்த்தா தண்ணி இருக்காது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு பார்த்தா திரும்ப மறுபடியும் தண்ணி வேகமாக வரும். ஏன்னா அவன் 20 கையாலையும் தண்ணியை தடுத்து விட்டு விளையாடி கொண்டிருக்கான் ராவணன். எவன்டா இந்த வேலையை பார்க்குறான்னு இப்படி திரும்பி வாலி இந்த பக்கம் பார்த்த உடனேயே அங்கே ராவணன் இதை போல செய்து கொண்டு வந்தோடனே சிவபூஜைக்கு இடையூறு பண்ணுறியான்னு சொல்லி அவனை வாலிலே சென்று கட்டி தூக்கிட்டு வந்துடுவான். ராவணனை கட்டி தூக்கிட்டு வந்து அங்கதன் அப்போ தான் பிறந்திருக்கிறான், வாலியினுடைய மகன். அங்கதனுடைய தொட்டிலில், நம்மளாம் தொட்டில் மேலே அந்த சுழல்ற பொம்மை ஒன்று குழந்தைங்களுக்கு இப்போலாம் கட்டி விடுறாங்களே இடைக்காலத்தில், இப்போல்லாம் என்ன கட்டுறாங்கன்னு தெரியல. அப்போ தொட்டில் கட்டி நடுவில் அந்த ஒரு கிளை மாதிரி ஒன்றை வச்சு அதை விரிவாங்கிய வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு பூ மாதிரி இருக்கிறது அப்படியே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி அங்கதனுடைய தொட்டிலில் இதோ பார் 10 தலை பூச்சின்னு கொண்டு வந்து ராவணனை கட்டி வைக்கிறான் வாலி. அப்படிங்கிறத அந்த ராமாயண காட்சியில் அப்படின்னா சிவபூஜை செய்வதற்கு இடையூறு செய்பவர் எத்தனை வலிமை உடையவனாக இருந்தாலும் அவன் தோல்வியையே தழுவி விடுவான் என்பதும், அதே போல் சிவபெருமானுடைய அருள் பெறும்போது அவர் சொல்லக்கூடிய வாக்கு அது எப்போவுமே நினைவில் இருக்கணும். சூரபதுமனுக்கு அப்படி தானே வரம் கொடுத்தார்.
1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆட்சி செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சக்தியை அன்றி வேறு யாராலும் உன்னை வெல்ல முடியாதுன்னு வரம் கொடுக்குறார். அப்போ வந்தோடனே முருகப்பெருமானை தவிர வேறு எந்த தேவர்களாலும் அவரை வெல்ல முடியவில்லை என்பதையும் பார்க்கிறோம். வரம் கொடுக்கின்ற போது சிவபெருமான் இதை இவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வரத்தை கொடுக்கிறார். அப்படி அவர் வரம் கொடுக்கின்ற போது சொன்னதை ஆணவத்தின் காரணமாக மறந்து விடுகின்ற போது பல துன்பங்களை ஒவ்வொருவரும் அனுபவிக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பார்க்குறோம். இதை போல மணி 7:30 இல்லை இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கலாமா? அப்போ அந்த ஆணவத்தின் காரணமாக நாம் என்ன செய்கிறோம், அதை மறந்து போய்விடுகிறோம். இப்போ சில கொள்கைகளெல்லாம் நமக்கு ஒவ்வொன்றா நம்முடைய ஞானாசிரியர்கள் சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், ஒரு கட்டத்தில் இந்த உலகியல் வாழ்க்கையில் ஈடுபட நம்ம என்ன செய்கிறோம், அதில் மறந்து போயிடுறோம். அப்படி மறந்து போகின்ற போது நாம் சில அனாச்சாரங்களை நம்ம கடைப்பிடிக்கிறோம். அப்படி கடைப்பிடிக்கின்ற போது அதனால் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய சூழல் நமக்கு வருகின்றது. ஏன்னா நாவுக்கரசு பெருமான் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு நிலையை நம்மால் சொல்ல முடியுதா? இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு நாம் சொல்ல முடியுதானா? நம்மால் சொல்ல முடியவில்லை. ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், ஒவ்வொன்றையுமே நம்ம துன்பமாக கருதுகின்றோம். நமக்கு சிவபோகசாரத்தில் சொல்கிறார், சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன்பு செய் வினைக்கு ஈடாக எம்பெருமான் செய்விப்பது என்று எய்தவனை நாடியிரு. இப்போ இந்த கொள்கைகளில் நிறைய வேறுபாடுகள். அதில் அந்த சமணம் போத்தும் புறசமயங்களால் ஏன் ஒரே வரியில் நம்முடைய உமாபதி சிவம் தள்ளிட்டு போயிட்டார் தெரியுமா? சமண பௌத்த கொள்கையில் சில கொள்கைகள் என்ன உண்டுன்னா, வினை தானே வந்து பற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்லுவான். வினை தானே வந்து பற்றி கொள்ளும். சிலப்பதிகாரத்தில் சொல்லுவான், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அதாவது நாம் செய்த வினை வேற யாரும் எடுத்து ஊட்ட வேண்டியதில்லை, தானே வந்து நம்மை பற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்லுவான். அது அவர்களுடைய சமய கொள்கை. அவங்க 3 சொல்கிறாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாவதும், குறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், அடுத்து 3ஆவதாக ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் அந்த 3 கொள்கைகளில் ஒன்று. உரைசால் பத்தினி அப்படிங்கிறது கண்ணகியை இந்த உலகமே போற்றும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் பாண்டியன் நெடுஞ்செழியன் அந்த செங்கோன்மை தவறிய உடனேயே அவன் இறந்து போகிறான். அறம் கூற்றாக மாறி அவர்களை வெல்லுகின்றதுன்னு பார்ப்போம். அடுத்து இந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னா, இந்த வினை என்பது ஜடப்பொருள். நம்ம பார்க்கக்கூடிய 3 பொருளில் பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பொருளில் பாசம் என்பது ஜடப்பொருள், அறிவற்ற பொருள். பசு என்கின்ற சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் ஜடப்பொருளா, அறிவற்ற பொருளா, அறிவுள்ள பொருளா? என்ன பொருள் அது? பசு என்று சொல்லக்கூடிய ஆன்மா என்ன பொருளாக இருக்கிறது அப்படின்னா, அது சிற்றறிவுடைய பொருள். அறிவிக்க அறிவும், உணர்த்த உணர்தலின் ஆன்மா. இப்போ நம்ம ஒன்றை சொல்லி கொடுத்தாதான் அது அறியக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. அதனால் இந்த வினை என்று சொல்லக்கூடிய, பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை 3ம்
ஜடப்பொருள், அறிவற்ற பொருள். அடுத்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய பசு என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாக்கள் சிற்றறிவுடைய பொருள், ஏகதேச அறிவு, சுட்டி அறியக்கூடிய அறிவுடைய பொருள், சிற்றறிவுடைய பொருள். அடுத்து பதி என்று சொல்லக்கூடிய இறைவன் தான் என்ன பொருளாக இருக்கின்றான்? முற்றிலுமான அறிவு பொருளாக இருக்கின்றான். சரிங்க, இப்போ ஒரு சான்றுக்கு எடுத்துக்குவோம். வினை தானாகவே வந்து பற்றி கொள்ளும் அப்படின்னு சொன்னால் அந்த வினைக்கு அறிவு இருக்கணும் இல்லையா? வினை தொகுதி என்று சொல்லக்கூடிய அது ஒன்றுக்கு ஒரு அறிவு இருக்கணும். இதை யார் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இப்போ இவர் என்னை அடிச்சிட்டார் அப்படின்னா அடுத்து திரும்ப வேறு யாராவது இவர் வந்து யார்கிட்ட அடி வாங்கணும். அப்போ தான் அந்த வினை சமமாகும். அப்படி வினை சமமாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வினைக்கு அறிவு இருந்தால் தானே இவரை அடித்ததால் ஏற்பட்ட வினை இது. இந்த வினை தீர வேண்டும் என்று சொன்னால் இவர் யாரிடத்திலாவது அடி வாங்கணும் அப்படிங்கிற அந்த வினைக்கு அறிவிக்கணும். இல்லை, அதனால் அது தானே சென்று பற்றி கொள்ளாது என்பது ஒரு தெளிவான நிராகரணம் என்று சொல்லக்கூடிய அந்த மறுப்பு. சரி, இந்த ஆன்மா போய் வினைகளை எடுத்துக்கொள்ளுமா அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மா போய் வினைகளை எடுத்துக்கொண்டால் எப்படி எடுத்துக்கொள்ளும்? நமக்கு இருக்கிற வினை இரண்டு வினை இருக்கு. நல்வினை ஒன்று, தீவினை ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல பாகக்காய் கூட்டும் இருக்கு, சர்க்கரை பொங்கலும் இருக்கு. உங்களை போய் எடுத்துக்க சொன்னால் எதை எடுப்பீங்க? சர்க்கரை பொங்கலை தான் எடுப்பீங்க, பாகக்காயை எடுக்க மாட்டீங்க. அப்போ இந்த ஆன்மா போய் வினையை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னால் ஆன்மா எந்த வினையை எடுக்கும்? நல்லதை அனுபவிக்கக்கூடிய நல்வினையைத்தான் எடுத்துக்கொள்ளுமே ஒழிய தனக்கு துன்பம் தரக்கூடிய, இடையூறு செய்யக்கூடிய தீவினையை எடுத்துக்கொள்ளாது. அப்போ அறிவுடைய ஒருவன், இறைவன், இரண்டையும் சமமாக எடுத்து உயிர் பக்குவம் பெறும் வகையில் ஊட்டணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல காலங்களில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இந்த ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், அதனால் தற்கொலைகள் அதிகம். அப்படின்னா ஏன் அதிகம் அப்படின்னா, அந்த காலத்தில் நாமெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது ஒரு 10-15 பேர் ஒன்றா சேர்ந்து விளையாடுவோம். விளையாட்டுனாலே உங்களுக்கு தெரியும், விளையாட்டில் கலந்துக்கிறவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க முடியாது. விளையாட்டில் ஒருத்தந்தான் ஜெயிக்க முடியும். அப்போ என்ன, மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 பேர் சேர்ந்து விளையாடுற இடத்துல ஒருவன் மட்டும் வெற்றி பெறுகிறான்னா மீதி 14 பேர் அங்கே என்ன, தோல்வி அடைகிறான். அப்போது 5 வயசுல இருந்து அவனுக்கு தோல்வினா என்ன, வெற்றினா என்ன, யார் வெற்றி பெற முடியும், அதற்குரிய தகுதிகள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் வளர்த்து கொள்கிறவனுக்கு தான் அந்த மனப்பாங்கு என்ன வரும், வெற்றி தோல்வியை சமமாக கருதக்கூடிய. அந்த 15 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டுமா எப்போதும் வெற்றி பெற்று கொண்டிருப்பான்? இல்லை, 15 பேரும் மாறி மாறி வெற்றியும் பெறுவார்கள், தோல்வியும் பெறுவார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை அனுபவம் இயல்பாகவே அந்த விளையாட்டின் மூலமாக ஊட்டப்படுகிறது. நமக்கு விளையாட்டு என்று சொல்கிறது எல்லாமே நமக்கு மனம் சார்ந்த மருத்துவங்கிறத உணர்ந்து கொள்ளணும். சரிங்க, என்னென்ன விளையாடல்கள் அப்படி நமக்கு என்னென்ன கருத்துக்களை நாம் சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு எதிராளியோடு உட்காந்து பல்லாங்குழி விளையாடுவோம். இன்றைக்கெல்லாம் அதை விளையாடுறாங்களான்னு தெரியல, ஆனால் எல்லார் வீட்லேயும் ஒரு கட்டையை வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த பல்லாங்குழி விளையாடுதல் அப்படின்னா, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய காய்களை, அள்ளுகின்ற அந்த காய்களை உன்னுடைய எதிரிக்கும் சமமாக நீ கொடுத்தாதான், ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொன்று போட்டுட்டு வந்தால் தான் நீ அடுத்த வெற்றியை பெற முடியும். அப்போ சக மனிதனுக்குரிய சரியான மரியாதை நீ கொடுத்தாதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும். உன்னுடைய எதிரியையும் மதிக்க நீ கற்றுக்கொள்ளணும்னு எதிரில் உட்கார்ந்துருக்கிறவனுக்கும் அந்த காய் சமமாக பிரித்து கொடுக்கறதன் மூலமாக உனக்கு அந்த அறிவுரை சொல்லப்படுகிறது. அதை நினச்சி விளையாடு. அது குழந்தையில பெருசாக தெரியாது, வளர்ந்ததுக்கு பின்னால் அது தெரியும். அதுதான் சிறு குழந்தையிலிருந்தே அது போன்ற பாடங்களை ஊட்டுவது. அடுத்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு இந்த தாயம் விளையாடுறது அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து அந்த விளையாட்டை விளையாடுவாங்க. அதில்
ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி சதுரமான கட்டம், செவ்வகமான கட்டம், 4 காய் 6 காய் 10 காய், அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதிமுறைகள் இருக்கும். ஆனால் அந்த விளையாட்டில் என்னங்க கற்றுக்க முடியும்? போடுறோம், இது பண்ணுறோம் அப்படின்னா 2 விஷயம். அத்தனை காய்களையும் வெட்டி எடுத்து உள்ளே வச்சாலும் மீண்டும் தாயம் போட்டு துவங்கி நம்மால் ஆட்டத்தை வெற்றி பெற முடியும்னு சொல்லக்கூடிய விளையாட்டு அது, நம்பிக்கையை வளர்க்கக்கூடியது. இன்னொன்று, நம்ம ஒரு எண்ணிக்கையை போடுறோம், ஒரு 12 போடுறோம், போட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய காய்களில் எந்த காய்க்கு அந்த 12 தேவைப்படுது? சும்மா எல்லாரும் கையில் வந்து 12, 5, 6 எல்லாம் உருட்டி ஜெயிச்சிட முடியாது. காயை சரியாக நகர்த்தினாதான் என்ன பண்ண முடியும்? வெற்றியை அடைய முடியும் இல்லையா? அதனால் அப்போ என்ன செய்யணும்? அந்த அறிவை, காய் எப்படி நகர்த்த வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது எதற்காக பெண்களுக்கு உரிய விளையாட்டாக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், கணவன் தன்னுடைய வருவாயை கொண்டு வந்து அந்த பெண்ணிடத்தில் கொடுத்த உடனேயே அவள் என்ன செய்வா? வீட்டில் இருக்கக்கூடிய பல செலவுகளில் எந்த செலவு முதன்மையான செலவு? இப்போ 12 போட்டால் 6 காய் நம்மகிட்ட இருக்குன்னா எந்த காய்க்கு அந்த 12ங்கிற எண்ணிக்கை தேவை? வீட்டில் 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு மருத்துவ செலவு, ஒருத்தருக்கு படிப்பு செலவு, இன்னொருத்தருக்கு இன்னொரு வகையான செலவு அப்படின்னு இருக்கும்போது அந்த 3லே எது முதன்மையானது என்று முடிவெடுக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது, அந்த 6 காயில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிற அந்த கவனம் வர வர நம்ம வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் எதற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்கு இந்த பொருளை, இந்த வந்த வருவாயை எதற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த அறிவு அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு. இப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு அறிவியல் தத்துவமும் உளவியல் தத்துவமும் கொண்டது நம்முடைய சமயம். அதையெல்லாம் மறுக்கக்கூடியவர்கள் புறசமயத்தார், சிலவற்றை ஏற்றுக்கொண்டு சிலவற்றை மறுக்கக்கூடியவர்கள் அகப்புற சமயத்தார், அகச்சமயத்தார். அவர்களையெல்லாம் சிறந்த கொள்கையின் வழியாக, சைவ சித்தாந்த கொள்கையின் வழியாக இந்த மாற்று கருத்து உடையோர்களையெல்லாம் மறுத்து, அத்துவிதம் என்ற சொல்லுக்கு இறைவன் நம்முடைய ஆன்மாவோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று அருள் செய்வான். ஆன்மாவோடு, ஆன்மா வேறு இறைவன் வேறு, அத்துவிதம் என்கின்ற கலப்பிலே ஒன்றாயும், அடுத்து வினையை அனுபவிக்கும் போது உடனாயும், அறிவுறுத்துகின்ற போது வேறாயும் நின்று இறைவன் அருள் செய்கின்றான் என்பதை அந்த சூரிய ஒளியையும் நம்முடைய கண்களையும் புறப்பொருட்களையும் கொண்டு நிறுவுகிறார். சூரியனுடைய வெளிச்சம் இல்லைன்னா நம்மால் பொருட்களை பார்க்க முடியாது. அடுத்து நமக்கு சூரிய வெளிச்சம் இருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய கண்ணுக்கு பார்வைத்திறன் என்று இருக்கக்கூடிய அந்த கண் ஒளி வேண்டும். அடுத்து நம்முடைய உயிர் அறிவு இந்த கண் ஒளியிலே வந்து நின்று செயல்பட்டாதான் நாம் ஒரு காட்சியை காண முடியும். அதை போல இறைவன் சூரியனைப் போல வேறாய் இருக்கின்றான், நம்முடைய கண்ணொளியைப் போல என்ன செய்கின்றான்? ஒன்றாய் இருக்கின்றான். அடுத்து இந்த உயிர் அறிவைப் போல உடனாய் இருந்து காட்டுகின்றான் என்று சொல்லி இந்த சைவ சித்தாந்த கொள்கையை நிறுவி, ஏனைய வகையிலே அத்துவிதம் என்று சொல்வது அந்த வேறுபட்ட பொருளில் அல்ல என்று சொல்லக்கூடிய இன்மை பொருளில் அல்ல, அது உடன்பாட்டு வாக்கியம் என்பதை நிறுவி அத்வைதம், ஏகான்மவாதம் முதலான பல்வேறு வகையான சமயங்களினுடைய கொள்கைகளையெல்லாம் நிராகரித்து சைவ சித்தாந்த சமயமே மெய்ச்சமயம் என்று நமக்கு இறுதியாக உமாபதி சிவம் அவர்கள் நிறுவி இருக்கின்றார்கள். நூலினுடைய விரிவு கருதி
மிகச் சுருக்கமாக நாம் அந்த செய்திகளை சிந்தித்திருக்கின்றோம். அவர்களுடைய கொள்கையை சொல்லி ஒவ்வொரு சமயத்தையும் நிராகரிக்கும் போது ஒரு கொள்கையை சொல்லி இதெல்லாம் உங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறீங்க, அந்த கொள்கையை நான் இவ்வாறு மறுக்கிறேன் என்று இன்றைக்கு வழக்காடு மன்றம் என்று சொல்லக்கூடிய கோர்ட்டில் எப்படி வாத பிரதிவாதங்கள் நடைபெறுகின்றதோ அதை போல நடாத்தி காட்டக்கூடிய ஒரு நூல் அமைப்பில் இருக்கக்கூடியது. அதனால் கருதி நம்ம நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருக்கமாக அந்த செய்திகளை, அதிலும் குறிப்பாக சில செய்திகள் ரொம்ப விரிவாக அவர்களுடைய சமயத்தினுடைய கொள்கைகளை பெரிதாக பேசி ஒவ்வொரு சமயம் நிறைய கொள்கைகளை கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் விரிவாக சிந்திக்காமல் நாம் அவர்களுடைய மையக் கொள்கை என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை மட்டும் சொல்லி அதை எவ்வாறு நம்முடைய சைவ சித்தாந்தம் மறுக்கின்றது என்பதையும் நாம் இங்கே காட்டி அதை குறிப்பு பொருளாக நாம் இந்த நூலை சிந்தித்திருக்கின்றோம் என்று சொல்லி, இதுவரை இந்த சொற்பொருளிலே இந்த வகுப்பிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ நடந்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயாவினுடைய அருட்கருணையை